ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போது நம்மளுக்கு தக்காளி கொஞ்சம் மலிவாக தான் கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி மலிவாக கிடைக்கிற சமயத்தில் நம்ம தக்காளி வாங்கி இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு 6 மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் கூட நம்ம கெடாமல் வச்சுருக்கலாம். ஆனால் இது எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வர்ணி ஃபுட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா தண்ணி கொதித்ததும் நம்ம இந்த தக்காளி எல்லாம் நம்ம அந்த தண்ணியில் சேர்த்து வேக வைக்கணும். நான் இப்போது 1 கிலோ தக்காளி பெங்களூர் தக்காளி தாங்க எடுத்திருக்கேன். இப்போது இந்த தக்காளியில் மேல் பகுதியில் உள்ள இந்த தடிமனான பார்ட் மட்டும் நம்ம கத்தி வச்சு எடுத்துடலாம். ஏன்னா அது எவ்வளவு தக்காளி வெந்தாலும் அந்த பார்ட் மட்டும் வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த தக்காளி எல்லாத்தையுமே நம்ம தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். தக்காளி வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம கடுகை 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு, எண்ணெய் சேர்க்காமல் வறுத்துட்டு நம்ம இப்போ இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி தக்காளி ஊறுகாயில் சேர்க்குறப்ப ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். இப்போ இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இடிகல்லையே இடித்து எடுத்துக்க போகிறேன். நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது வெந்த தக்காளி எல்லாமே நம்ம இந்த தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளியில் உள்ள தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆற வச்சுட்டு தோலை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் தோல் எல்லாமே எடுத்துட்டேன். நான் பெங்களூர் தக்காளி தாங்க எடுத்திருக்கேன். அதனால் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அதை கட்டியாக கரைச்சி எடுத்துக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் நாட்டு தக்காளி மட்டும் சேர்த்திங்கன்னா அதுலேயே புளிப்புத்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அது நீங்கள் புளி சேர்க்க தேவையில்லை. அடுத்து இப்போ நம்ம தோலெல்லாம் எடுத்து வச்ச தக்காளியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். இல்லை நம்ம மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம தோலெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை உடனே வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை நல்லா கைகளில் நல்லா பிழிஞ்சு எடுத்தோன்னா தக்காளி ஜூஸ் நிறையா வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கைகளில் நல்லா பிழிஞ்சு விடுங்க. வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நான் 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் கூட கொஞ்சமே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஊறுகாய் 6 மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் கூட நல்லா கெடாமல் இருக்கும். இப்போது நல்லெண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். பொதுவாக ஊறுகாய்க்கு நிறைய உப்பு சேர்ப்போம் நம்ம. ஆனால் இந்த ஊறுகாய்க்கு நிறைய உப்பு தேவைப்படாது. கொஞ்சமாக உப்பு சேர்த்தாலும் உப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு ரெட் சில்லி பவுடர் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். அது போக நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்ச கடுகு, வெந்தய பொடி, அது கூடவே கொஞ்சம் பெருங்காய பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச புளி கரைசலை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடிப்பிடிச்சிடக்கூடாது. இது நல்லா வதங்கணும். நல்லா பாருங்கள், வதங்க இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்.
ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி ஊறுகாய் நல்லா ஆறட்டும். இப்போ அதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு நான் மறுபடியும் நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன். நல்லெண்ணெயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 3 வரமிளகாய், 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். நான் சின்ன சைஸ் பூண்டு பல் 10 சேர்த்துருக்கேங்க. சப்போஸ் நீங்கள் பெருசு எடுத்தீங்கன்னா 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு வேண்டான்னு நினைக்கிறவங்க சேர்க்க வேண்டாம். இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஊறுகாவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆறின பிறகு இந்த தாளிப்பை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது நம்மளுக்கு இதுவும் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தக்காளி ஊறுகாய் நம்ம செஞ்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக ஒர்க் போகிற லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி ஊறுகாய் செஞ்சுட்டு நம்மளுக்கு ஏர் டைட்டான கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க. இந்த மாதிரி கண்ணாடி ஜாரு இல்லாட்ட ஏர் டைட்டான பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர்ணி ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.